கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, இந்த புதிய நாளில் ஆண்டோடைய நல்ல பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் இம்மட்டுமாய் காத்த இம்மானுவேலர் இனியும் தொடர்ந்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஸ்பெஷல் இன் த சைட் ஆஃப் காட். என் ஆண்டவருடைய கிரியைகளில மகுடமாய் படைக்கப்பட்டவன் மனிதன். அந்த விசேஷித்த படைப்புல அவன் மனிதனுக்கு எந்த அவயவங்களை எங்கே வைக்க வேண்டுமோ அதை சரியாய் வைத்து அந்த படைப்பின் மகுடமாக வைத்து அவன் ஆண்டவரை பற்றி நிற்கும்படியாய் செய்கிறார். இஸ் a valuable person. என் ஆண்டவர் என்னை சிறப்பான முறையில படைத்திருக்கிறார் என்று சிந்திக்கும் பொழுது அநேக நேரங்கள்ல பயம் நம்மை சூழ்ந்து கொள்வதும் இயல்பு. உலக காரியங்கள் நம்மை நெருக்கும் பொழுது, மக்களுடைய துன்புறுத்தலை சந்திக்கும் பொழுது, என்ன இத்தனை விதமான பயங்களை நான் சந்திக்கிறேனே என்று சொல்லி கலங்குவோம். அதுல ஆண்டவர் என் பட்சத்துல இல்லையோ என்கிற கலக்கம் கூட வந்துவிடும். ரோமர்கள் கடிதத்துல சொல்லும் பொழுது, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் விரோதமாய் இருப்பவன் யார் என்று வருகிறது. இங்கும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பயத்தோடு வாழ்கிற மக்களை பார்த்து உங்களுக்கு பயம் அவசியம் இல்லை, நீங்கள் சிறப்பானவர்கள், யூ ஆர் வேல்யூபிள் பர்சன், யூ ஆர் ஸ்பெஷல் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, பயம் வர வேண்டும். யாருக்கு வர வேண்டும், எப்பொழுது வர வேண்டும், எப்படி வர வேண்டும்? இந்த 28வது வருஷத்துல பார்க்கும் பொழுது, ஆத்துமாவை கொல்லுகிறவர்களுக்கு கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். என்ன, இறைவன் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்துமாவாக்கி இருக்கிறார். ஜீவ ஆத்மாவை உடைய பிள்ளைகளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. சரீரம் என்பது அழிந்து போகிற ஒன்றுதான். அதற்கு கேடு உண்டாக்குற மக்களை குறித்து கவலைப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஆனால் ஆத்துமாவை சிதறடிக்கிற அந்தகாரத்தின் சக்திகள் வரும் பொழுது, பிசாசின் கிரியைகள் நடப்பிக்கப்படும் பொழுது, மாய்மாலத்தின் வேஷங்கள் வரும் பொழுது, அவற்றுக்கு நீங்கள் விலகி இருக்க வேண்டும், அவற்றுக்கு பயப்பட்டு ஒதுங்க வேண்டும், ஆண்டவரை பற்றி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றும் தரையில் விழாது. அற்பமான ஒரு காரியத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அந்த அற்பமான காரியத்தை குறித்தும் இறைவன் கரிசனை உள்ளவர். அப்படி என்று சொன்னால், தன் சாயலாய் தன் பண்புகளோடு படைத்த மனிதனை குறித்து அவர் எத்துணை அக்கறை உள்ளவராய் காணப்படுவார். ஆகவே அன்புக்குரிய விசுவாசிகளே, நாம் விசேஷித்தவர்கள். பிசாசானமிடத்துல அவன் காண்பிக்கிற ஆசாபாசங்கள்ல நம்மை விற்று போடாதபடிக்கு ஆத்தும மீட்பராகிய ஆண்டவரிடத்துல பற்றுதலாய் இருக்கும் பொழுது என் தேவன் என்னுடைய விசேஷித்த தன்மையை காத்து கொள்ளுவார் என்பதுல எந்த ஐயங்களும் இல்லை. அன்புக்குரியவர்களே, வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை அக்கினி சூழலை போடும் பொழுது அவர் சரீரத்தை கொல்லவர்களாய் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் பயப்படவில்லை, அதை குறித்து கலங்கவில்லை. ஆத்துமாவை தந்த ஆண்டவரை தரிசித்தபடியினால, அவர் எங்களை விடுவிப்பார்ங்கிற நம்பிக்கை இருந்தபடினால, அவருக்காய் வாழ்கிறோம் என்கிற எண்ணம் இருந்தபடியினால கலக்கம் இல்லாதபடிக்கு ஆத்தும மீட்பை பெற்று ஆண்டவருக்கு சாட்சி பகர்ந்தார்கள். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானும் அந்த சாட்சியை பகிர்ந்து கொள்கிற மக்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நினைவு கூறுவோம், நாம் விசேஷித்தவர்கள். we are valuable person in the sight of God. அதை புரிந்து கொண்டு அடியெடுத்து வைக்கும் பொழுது என் ஆண்டவருடைய அழைப்பும் அர்ப்பணமும் என் ஆண்டவர் பயன்படுத்தும் விதம் நம்மை மேன்மைக்குள்ளாய் நடத்தும் என்பதில் எந்த ஐயங்களும் இல்லை. அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய படைப்புகளிலே நாங்கள் விசேஷித்தவர்கள். எங்கள் சரீரத்தை கொல்வதற்கு நாங்கள் பயப்படாமல் எங்கள் ஆத்தும மீட்பு இடத்தை எங்களை அர்ப்பணித்து நிறைவுக்கான உதவி செய்யும். இந்த நேரத்திலே துக்கத்தோடு இருக்கிற மக்களை நீர் சந்தியும், பேசும். இயேசுவில் ஜெபிக்கிற ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.